ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ நம்ம ரே ஆப்டிக்ஸோட அடுத்த லெக்சருக்கு வந்திருக்கோம். ரெஃப்ராக்ஷன் ஆன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அண்ட் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா டிரைவ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நேற்று கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிளேன் மிரரில் ஒரு பிளேன் சர்ஃபேஸ் எப்படி ரெஃப்ராக்ஷன் நடக்குதுன்னு அதோட ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம். அண்டு நிறைய மிரர் ஃபார்முலா டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். இந்த மாதிரி டெரிவேஷன்ஸ் நிறைய பார்த்தோம், தியரி நிறைய பார்த்தோம். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த லெக்சர்ஸாக நம்ம ஜேஇ நீட்க்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னாக்கா. ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இப்போ எடுக்கிறது பியூராக போர்ட் பேட்டர்னில். ஓகே, பட் ரே ஆப்டிக்ஸை வேறு லெவலில் நம்ம நீட் அண்ட் ஜேஇ மெத்தடில் என்னால் சொல்லித்தர முடியும். ஓகே, இல்லை நிறைய கான்செப்ட் அந்த நீட் அண்ட் ஜேஇயில் இருக்க நிறைய கான்செப்ட் உங்கள் போர்டு எக்ஸாமில் இருக்காது. அண்ட் இதில் கேட்குற அந்த காமனாக இருக்க கான்செப்ட் கூட உங்கள் நீட்டில் கேட்குற மாதிரி கொஷின்ஸ் வேறு மாதிரி இருக்கும், போர்டில் வேறு மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக ரே ஆப்டிக்ஸை வந்து நம்ம நீட்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் பேரலாக எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. சரியா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக, ஏன்னா நிறைய பேர் வந்து நீட் படிக்கிறது இல்லை. ஐ மீன் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் டோன்ட் வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் நீட். ஸோ அவங்களுக்கு தேவையில்லாமல் பேர்டன் கொடுக்க தேவையில்லை. ஸோ இனிஷியலாக நம்ம தியரி அண்ட் டெரிவேஷன் மட்டும் போர்டு எக்ஸாம் பாயிண்ட்டில் என்னென்ன முக்கியமோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபார்முலா பேஸ்டு சம் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இந்த லெசனை ஃபுல்லாக முடிச்சுட்டு போர்ட் பாயிண்ட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து அகெயின் ரே ஆப்டிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து நீட் அண்ட் ஜேஇ லெவலில் இருக்கும், அது வேறு லெவல் லெக்சர்ஸாக இருக்கும். ஓகே, ஏன்னா அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு பியோர் போர்ட் பேட்டர்னில் மட்டும்தான் இது இருக்குது. சரியா? ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுமே இன்றைக்கி வந்து நம்ம ரெஃப்ராக்ஷன் அட் அ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ், ஒரு கிளாஸ் ஸ்லாப், அதில் வந்து எப்படி ரெஃப்ராக்ஷன் நடக்குது அப்படின்றத பார்த்து நம்ம ஈக்குவேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் என்ன வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பெரிக்கலாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ், ஏதோ ஒரு மெட்டீரியல், இது வந்து ஒரு கிளாஸாக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக கிளாஸு. இந்த இடத்துல அதுக்கு ஸ்பெரிக்கலாக இருக்குது சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா எப்படி வந்து அது ரெஃப்ராக்ஷன் நடக்கும் அண்ட் அதுக்கு எப்படி ஈக்குவேஷன் கொண்டு வர்றது. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்காக இப்போ இன்னொரு கொஷின் நிறைய பேர் வரும். இது ஆக்சுவலாக நான் நேற்று உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருந்தேன். என்னோடய என்சிஆர்டியில் போட்டிருக்க டெரிவேஷனும் என்னோடய டெரிவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, அதுக்கு என்ன காரணம்னா, என்சிஆர்டியில் டஃபஸ்ட் மெத்தடில் உங்களுக்கு புரியாத மாதிரி அந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து நமக்கு அந்த மெத்தடில் படித்தோம்னா புரியாது. நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும், எந்த மாதிரி போட்டால் ஈஸியாக மைண்டில் நிற்குங்கிறத பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வந்து நீங்கள் எந்த விதமான பயமும் பட தேவையில்லை. நீங்கள் என்ன டெரிவேஷன் என் வீடியோவில் பார்க்குறீங்களோ அதை நீங்கள் ப்ராப்பராக, இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டயக்ராமை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெக்வயர்டு ஈக்குவேஷன்ஸை ப்ராப்பராக எழுதிட்டு நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டெரிவேஷன் தப்பாகாது. ஓகே, ஸோ வந்து என்சிஆர்டியில் இருக்க மாதிரியே தான் படிக்கணும், ஸ்டேட் போர்டில் இருக்க மாதிரியே தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் தப்பாகாது. ஓகே, ப்ராப்பராக எல்லாமே நான் வெரிஃபை பண்ணிவிட்டு எந்த புக்கில் பார்த்து படிக்கணும் எல்லாமே கரெக்டான புக்கில் பார்த்து தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக ட்ரஸ்ட் பண்ணி டெரிவேஷன் படிக்கலாம். சரியா? ஸோ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஒன்று எடுத்துருக்கேன். நம்ம டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இப்படி இருக்குது. ஓகே, இது ஏதோ ஒரு மெட்டீரியல் என்ன வேணால் இருக்கலாம். இப்படி ஒரு மெட்டீரியலாக இருக்கும். இது ஃபுல்லாக கிளாஸாக மெயின்டைனாக இருக்குது. சரியா? அதில் ஸ்பெரிக்கல் பார்ட்டை மட்டும் நான் எடுத்துட்டேன். ஓகே, ஸ்பெரிக்கல் பார்ட் எடுத்தால் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், போல்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் வரைஞ்சிட்டோம். ஓகே, சூப்பர். ஸ்பெரிக்கல் மெத்தட் இருக்குது, பிரின்சிபல் ஆக்சஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், பிரின்சிபல் ஆக்சஸ் இந்த இடத்துல வந்து ஒரு டேஞ்செண்ட்டை வரைஞ்சிட்டு ஒரு நார்மல் வரைகிறேன். அப்போ மீட் பண்ணுற பாயிண்ட்டு நான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவேன். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவேன். அதை வந்து சீன் இந்த இடத்துல போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன சொன்னேன், எப்போவுமே 2 ரே வச்சு தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும் ஒரு ஆப்ஜெக்டை. ஓகே, இதோட நார்மல் வந்து இப்படி இருக்குது, சர்ஃபேஸோட நார்மல் இப்படி இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து மேலே ஒரு ரே போகுது. ஓகே, இந்த நார்மலை போய் இடிக்குது. சரியா? இப்படி இடிச்சிச்சுன்னா அந்த ரே வந்து என்ன ஆகும், ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸாக இருந்துச்சுனாக்கா ரே ஷுட் பி ஆக்சுவலி ட்ராவலிங் லைக் திஸ். ஓகே, பட் என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல நார்மல் இருக்குது, ரே இப்படி போகுது. பட் என்ன ஆகும், ரே இப்படி போக வேண்டிய ரே வந்து என்ன ஆகும், நார்மலை தேடி போகும். ஓகே, நார்மல் டுவர்ட்ஸ் த நார்மல் இது வந்து பெண்ட் ஆகும். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு படிக்கும் போது சொல்லியிருந்தேன், ரேரர் மீடியமில் டென்சர் மீடியமுக்கு போச்சுன்னா இது என்னது, இப்போ இது டென்சர் மீடியம். ஓகே, கிளாஸ் வந்து திக்காக இருக்கும், ஏர் வந்து ரேரர் மீடியமில் டென்சர் மீடியம் போச்சுனாக்கா. ஓகே, ட்ரிக் என்ன சொல்லி கொடுத்தோன்னு, ஈஸியான டீச்சர், டஃப்பான டீச்சர். ஓகே, ஈஸியான டீச்சர் இருக்கும்போது நம்ம வாழ்த்தணும் அதிகமாக பண்ணோம், நார்மலாக இருக்க மாட்டோம், நார்மல்லேருந்து அவே போயிடுவோம்.
ஆனால் டஃப்பான டீச்சர் வந்தாங்கனாக்கா நார்மலாக இருக்க ட்ரை பண்ணும், அதாவது டுவர்ட்ஸ் த நார்மல் நம்ம அட்ராக்ட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி தான் இப்போ இந்த ரே வந்து இந்த இடத்துல வந்து பட்டோனே இப்படி போகிறதுக்கு பதிலாக என்ன ஆகுது, ரேர்லேருந்து டென்சருக்கு வந்ததுனால அது வந்து அப்படியே இப்படி டுவர்ட்ஸ் த நார்மல் வந்து பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகி அந்த லைன் சம்வாட் இங்கே போய் இப்படி போய் முடியுது. புரிஞ்சா? இது வந்து ஃபஸ்ட்டு ரே வச்சு வரைஞ்சாச்சு. அடுத்த ரே வந்து அப்படியே இந்த பிரின்சிபல் ஆக்சிஸே ட்ராவல் பண்ணால் அது எந்த விதமான ரிஃப்ராக்ஷன் எதுவுமே இருக்காது. டைரெக்டாக இந்த ரே வந்து இப்படி ட்ராவல் பண்ணி இங்கே போய் விடும். இது ரெண்டும் மீட் ஆகிற இந்த பாயிண்ட்டை வந்து ஐன்னு சொல்லுவோம். ஓகே, இமேஜ் வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சா? இமேஜ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆங்கிள் என்ன சொல்லலாம், நார்மல்லேருந்து இன்சிடென்ட் ரே வரைக்கும் இருக்க ஆங்கிளை வந்து ஐன்னு சொல்லலாம், இன்சிடென்ட்ஸ் ஆங்கிள்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஃப்ராக்டர்லேருந்து நார்மலுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து ரெஃப்ராக்டட் ஆங்கிள்னு சொல்லலாம். ஓகே, இன்சிடென்ஸ் ஆங்கிள், ரெஃப்ராக்டட் ஆங்கிள். இந்த பாயிண்ட்டை நான் பின்னு வச்சு நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் திஸ் பாயிண்ட் as பி. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? இது மீடியம் 1 μ1, இது μ2. μ1 வந்து ரேரர் மீடியம், μ2 வந்து டென்சர் மீடியம். புரிஞ்சா? இப்போ என்ன ஆகும்னாக்கா, இப்போ இந்த நார்மலை வந்து இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணோம்ல, அந்த ஃபார்முலா கோர்ஸில் என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த நார்மலை இந்த இடத்துல இப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பாயிண்ட்டை நான் ஓன்னு நேம் பண்ணிக்கிறேன், அண்ட் இந்த பாயிண்ட்டை பின்னு நேம் பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட்டை ஐன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை சின்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்த வந்து இந்த நம்ம ட்ரையாங்கிள்ஸை வச்சு சால்வ் பண்ணோம்ல, கொஞ்சம் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியாது, கரெக்டாக ப்ராப்பர் ட்ரையாங்கிளை பார்க்க முடியாதுன்றனா இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி இதை வந்து க்யூன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், க்யூக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த போல்லேருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம், ஆறுன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட்லேருந்து போல் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம், யூன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸை வந்து வீன்னு சொல்லுவோம். இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் இருக்கிறது தான் வீன்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த ஆங்கிளை நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஆங்கிளை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், அண்ட் இந்த ஆங்கிளை நான் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். சரியா? இந்த ஆங்கிளை காமான்னு எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா, பீட்டா, காமா 3 ஆங்கிள் எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஃபுல் டயக்ராம் இருக்க விஷயங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் அப்படியே சின்னதாக ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இன்ட்ரொடக்ஷன் டெரிவேஷன் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இப்போ பேசினதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டயக்ராமை போட்டு காமிக்கணும். அவ்வளோதான். இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுனாலே டெரிவேஷன் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? சின்ஸ் இந்த டயக்ராம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா திருப்பி ஒரு வாட்டி இந்த டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து கிளாஸு, இந்த இடத்துல ஏர் இருக்குது. ஸோ இது μ2, μ1, ரேரர் மீடியம், டென்சர் மீடியம். சரியா? ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துல என் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ரே பாஸ் பண்ணுது. கரெக்டாக நான் இந்த பாயிண்ட்டில் அதை மீட் பண்ண வைக்கிறேன், பாயிண்ட் பியில். சின்ஸ் ரேரர்லேருந்து டென்சருக்கு போகிறதுனால இப்படி போக வேண்டிய லைட் வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகிடுது. பெண்ட் ஆச்சுன்னா அந்த ரேவை நான் இப்படியே போய் இந்த இடத்துல வந்து போய் இந்த பாயிண்ட்டில் மீட் பண்ண வச்சிடறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரே நான் இப்படி ட்ராவல் பண்ண வைக்கிறேன், இந்த பாயிண்ட்டில் வந்து மீட் பண்ண வைக்கிறேன். ஸோ நம்ம இமேஜ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து சென்டர் ஆஃப் த மிரர்லேருந்து இமேஜ் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம இமேஜ் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், வின்னு சொல்லுவோம். அண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் யூன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து நம்ம சின்னு சொல்லுவோம். அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை ஆறுன்னு சொல்கிறேன். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் இருக்கிறதா ஐன்னு சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ரிஃப்ராக்டடுக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை வந்து ஆறுன்னு சொல்லுவோம். ஓகே, ரிஃப்ராக்டட் ஆங்கிள். இது வந்து காமா. ஓகே, ஸோ காமாவும் ஆரும் நான் ஒரே மாதிரி போட்டுட்டேன். இது வந்து ஆர். ஓகே, நீங்கள் வேணால் இப்படி மாற்றி எழுதிக்கோங்க. இதை வந்து ஆறுன்னு சொல்லுவோம், இது காமான்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த ஆங்கிளை வந்து நான் ஆல்ஃபான்னு சொல்கிறேன், இந்த ஆங்கிளை வந்து பீட்டான்னு சொல்கிறேன், இந்த ஆங்கிள் வந்து காமான்னு சொல்கிறேன். ஓகே, என்னோடய லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா ஏன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி, எக்ஸ்டீரியர் ஆங்கிளை யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இப்போ அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு. இப்போ ட்ரையாங்கிள் OPC. ஓகே, இன் ட்ரையாங்கிள் OPC. இந்த OPC ட்ரையாங்கிளில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எங்கே இருக்குது? ஆப்வியஸாக எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது. நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து ஒரு சொன்னேன், இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் I இருக்குன்னா ஆங்கிள் A + ஆங்கிள் B = I நீங்கள் போட்டுக்கலாம். அது ஒரு ப்ராப்பர்ட்டி இன் மேக்ஸ். ஓகே, அப்படி பார்த்தோம்னா இந்த OPC ட்ரையாங்கிளில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுன்னு பார்த்தா I. ஓகே, அப்போ இந்த ஐயோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இன்டீரியர் ஆங்கிள். அதோட சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன் நான், இன் ட்ரையாங்கிள் OPC I is the exterior angle, so alpha plus beta = I. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியாக. அடுத்த ட்ரையாங்கிள் PCIயில் எடுத்துக்கிறேன். ஓகே, PCI இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் யார்? நல்லா பாருங்கள். PCI ட்ரையாங்கிளில் யார் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்? இந்த ட்ரையாங்கிளில் யார் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு பார்த்தோம்னா ஆப்வியஸாக பீட்டா. ஓகே, இன்டீரியர் ஆங்கிள் என்னது? காமா அண்ட் ஆர். ஓகே, ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்,
பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா ப்ளஸ் ஆர். ஓகே, நான் இதை வந்து ஆர் வந்து இது இங்கே இருக்கிறது ஆர், இங்கே இருக்கிறது காமா. ஓகே, ஸோ அது நான் நோட்ஸ் எடுக்கும்போது கவனிக்காமல் எடுத்துகிறேன். இந்த இடத்துல வந்து ஆர் நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க, ஸோ அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, ஆர் ப்ளஸ் காமா இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிடுச்சு. ஓகே, அண்ட் எப்போவுமே ரெஃப்ராக்ஷன் வந்தாக்கா நம்ம எந்த லா யூஸ் பண்ணுவோம்? ஆப்வியஸாக ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ளைங் ஸ்னெல்ஸ் லா அட் பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட்டில் நம்ம ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்? எப்படி நம்ம லா எப்படி ஸ்டேட் ஆகும்? μ1 sin i ஈக்குவல் டு μ2 sin r. கரெக்டு தானே? ஸ்னெல்ஸ் லா அப்படி தானே யூஸ் பண்ணுவோம். μ1 இந்த ரீஜனோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், μ1 sin இன்சிடென்ஸ் ப்ளஸ் μ2 sin ரெஃப்ராக்டட் ஆங்கிள். கரெக்டாக? ஸோ μ1 sin i இஸ் ஈக்குவல் டு μ2 sin r. ஓகே, இந்த ஆர் என்னது? ரெஃப்ராக்டிவ் ஆங்கிள், காமா கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி sin i sin r ரே ஆப்டிக்ஸ், என்டையர் ரே ஆப்டிக்ஸை டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம்? நம்ம ஐ அண்ட் ஆர்னு போட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சின்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக ஐ அண்ட் ஆர்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும். ஐ ஈக்குவல் டு என்னென்னு போடலாம்? ஐ ஈக்குவல் டு ஜஸ்ட்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம் பாருங்கள். ஐ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போட்டுக்கலாம், அண்ட் ஆர் ஈக்குவல் டு பீட்டா மைனஸ் காமான்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஐ அண்ட் ஆருக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் பீட்டா மைனஸ் காமான்னு போட்டுட்டேன். சரியா? இப்போ எதை பண்ணுறேன்? நான் உள்ள மல்டிப்ளை பண்ணால் μ1 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் μ1 இன்ட்டு பீட்டா, μ2 இன்ட்டு பீட்டா மைனஸ் μ2 இன்ட்டு காமா. புரிஞ்சா? μ2 இன்ட்டு காமா. இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் காமனாக எது எடுக்க முடியும் பார்த்தாக்கா μ2 காமனாக எடுக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ μ2 மைனஸ் μ1 இன்ட்டு பீட்டான்னு போட்டுக்கலாம். சரியா? இது வரைக்கும் நமக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ஃபா பீட்டா காமா யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னது? tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் அப்பான் அட்ஜசன்ட். ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்? PQ அப்பான் OQ. அதே மாதிரி tan பீட்டா எடுத்தோம்னாக்கா இந்த ட்ரையாங்கிளில் tan பீட்டா ஈக்குவல் டு PQ அப்பான் QC. ஓகே, அதே மாதிரி வந்து வெயிட் பண்ணுங்கள். tan theta வந்து செகண்ட் ட்ரையாங்கிள். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பார்த்தோம்னாக்கா இன் ட்ரையாங்கிள் tan ஆல்ஃபா ஈக்குவல் டு PQ அப்பான் U. அது புரிஞ்சிருக்கும். tan பீட்டா ஈக்குவல் டு PQ அப்பான் என்னது? ப்ளஸ் ஆர். கரெக்ட், ப்ளஸ் ஆர். இந்த ட்ரையாங்கிள் தான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணுறோம்? இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம். அப்போ என்ன வரும்? PQ அப்பான் QC. QC ஈக்குவல் டு என்னென்னு போட்டுக்கலாம்? நம்ம டேரெக்டாக ஆர்னு போட்டுக்கலாம். கரெக்டாக? ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஆர்னு தான் சொல்கிறோம். ஓகே, இந்த சின்ன டிஸ்டன்ஸை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம QCயும் வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி tan காமா பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிள். அப்போ என்ன வரும்? PQ அப்பான் Vன்னு வரும். ஓகே, இமேஜோட டிஸ்டன்ஸ். அவ்வளோதான்டா. இது மட்டும் எழுதிக்கணும். ஓகே, எழுதிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ஃபா பீட்டா காமாக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வேல்யூஸை நம்ம போட்டுக்கலாம். எப்படி? இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? PQ பை யூன்னு வந்துச்சு. பீட்டா ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? PQ பை ஆர்னு வந்திருக்கு. காமா ஈக்குவல் டு PQ பை V இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் μ1 இன்ட்டு PQ அப்பான், ஏன் இந்த இடத்துல மைனஸ் யூ போட்டிருக்கேன்? நான் மைனஸ் விட்டுட்டேன் பாருங்க. tan ஆல்ஃபா ஈக்குவல் டு PQ மைனஸ் யூன்னு வருது. ஏன்? சைன் கன்வென்ஷன். ஓகே, நான் என்ன சொன்னேன்? ஸ்பெரிக்கல் மிரர் இப்படி இருக்குது. ஓகே, இந்த சைடில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? என்னோடய ஆங்கிள் பீட்டா இருக்குது. ஓகே, வெயிட் அ மினிட். tan ஆல்ஃபா ஈக்குவல் டு PQ அப்பான் மைனஸ் யூன்னு வருது. ஓகே, சி PQ வந்து இங்கே இருக்குது. ஓகே, யூ வந்து இந்த சைடில் இருக்குது. மிரருக்கு இந்த பக்கம் யூ இருக்குது, மிரருக்கு அந்த பக்கம் PQ இருக்குது. நான் என்ன சொன்னேன்? இமேஜ் எந்த பக்கம் ப்ரொஜெக்ட் ஆகுதோ அதே சைடில் மெஷர் பண்ணுற மெஷர்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவ். ஓகே, அப்போ யூ வந்து பாசிட்டிவ். ஆனால் இமேஜ் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் மெஷர் பண்ணுறோன்னா நெகட்டிவ். ஓகே, அப்போ வந்து PQ என்னென்னு எடுத்துக்கலாம்? நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். சரியா? அதனால தான் வந்து இந்த இடத்துல என்னாச்சு? tan ஆல்ஃபா ஈக்குவல் டு PQ அப்பான் U மைனஸ் PQ அப்பான் யூன்னு வருது. சரியா? இல்லாட்டி நீங்கள் வந்து ஒருவேளை இந்த இது உங்களால் டைஜஸ்ட் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் சிம்பிள் உங்களோட கிராஃபிக்கல் அப்ரோச்சை யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கலாம் நெகட்டிவ் எடுத்துக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கலாம் நெகட்டிவ் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி டாப்பில் இருக்கிறதெல்லாம் ஸோ மிரருக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கிராஃபிக்கல் அப்ரோச். ஓகே, கிராஃபிக்கல் அப்ரோச் என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடை நெகட்டிவ்னு எடுத்துப்போம், ரைட் ஹேண்ட் சைடை பாசிட்டிவ் எடுத்துப்போம். அதே மாதிரி டாப்பை பாசிட்டிவ் எடுத்தோம், பாட்டமை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எடுத்துப்போம். சரியா? நீங்கள் ரெண்டு சைன் கன்வென்ஷனில் எதை ஃபாலோ பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ நான் என்னோடய சைன் கன்வென்ஷன் படி நான் PQவை மைனஸ்னு எடுத்தேன். ஒருவேளை நீங்கள் கிராஃபிக்கல் அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் யூவை மைனஸ் எடுப்பீங்க, PQவை ப்ளஸ்ன்னு எடுப்பீங்க. சரியா? ஸோ ஆனால் இது வந்து tan ஆல்ஃபா வந்து PQ அப்பான் யூன்னு இருந்துச்சு. tan பீட்டா ஈக்குவல் டு PQ டிவைடட் பை ப்ளஸ் ஆர். ஏன்னா ஆர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. சரியா?
ஐ மீன் ஆர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மெஷர் பண்ணுறது, அதே மாதிரி PQ அப்பான் விஎம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மெஷர் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து ப்ளஸ் இருக்குது மீதி ரெண்டும். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போய் நாங்கள் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை போட்டால் μ1 இன்ட்டு PQ அப்பான் மைனஸ் யூ ப்ளஸ் μ2 இன்ட்டு PQ அப்பான் V இஸ் ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 இன்ட்டு PQ அப்பான் ஆர்னு வரும். ஓகே, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ணோம்னாக்கா எப்படி வரும்னா μ1 அப்பான் u மைனஸ் μ1 அப்பான் u ப்ளஸ் μ2 அப்பான் V இஸ் ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 அப்பான் ஆர். ஓகே, அந்த காமனாக இருக்க PQ ஃபுல்லாக கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த கண்டிஷன் என்னென்னா இந்த ஃபார்முலா தான் வந்து என்னதுன்னா உங்களுக்கு ரெஃப்ராக்ஷன் ஆன ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு ஃபார்முலா இது தான். ஆனால் இந்த ஃபார்முலா யாருக்குனாக்கா when the object is kept in rarer medium, image வந்து டென்சர் மீடியம். அதாவது நம்ம ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருந்துச்சு, ரேரர் மீடியமில் இருந்துச்சு, இமேஜ் வந்து டென்சர் மீடியமில் இருந்துச்சு. ஓகே, இந்த கண்டிஷனுக்கு மட்டும்தான் இது. ஏன்னா நம்ம இந்த டெரிவேஷன் வந்து அந்த அசம்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம டெரைவ் பண்ணனால இது வந்து டெரிவேஷன். ஒருவேளை நம்மளோட இமேஜ் வந்து என்ன இருக்குது, ரேரர் மீடியமில் இருக்குது, ஆனால் ஆப்ஜெக்ட் வந்து டென்சர் மீடியமில் இருக்குது. when the object is kept in denser medium, அப்போ ஃபார்முலா வந்து ஜஸ்ட் அந்த ஃபார்முலா அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சைனை மொத்தம் மாற்றிடணும், அவ்வளோதான். ஓகே, மைனஸ் μ2 அப்பான் μ1 ப்ளஸ் μ1 அப்பான் V இஸ் ஈக்குவல் டு μ1 மைனஸ் μ2 அப்பான் ஆர். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய சால்வ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள் நம்பர் 9.6 நீங்கள் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஓகே, எல்லா டேட்டாவும் கிவனாக இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக சைன் கன்வென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போடுறது மேட்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் வந்து ஸ்பெரிக்கலாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ அடுத்த டாபிக் பார்த்தோம்னா ரெஃப்ராக்ஷன் பை லென்ஸ். ஓகே, லென்ஸில் வந்து எப்படி வந்து ரெஃப்ராக்ஷன் நடக்குது அண்ட் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணோம், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வந்து கொண்டு வர போகிறோம். ஓகே, எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ரெஃப்ராக்ஷன் பை லென்ஸுக்கு ஒரு ஃபார்முலா கொண்டு வரோம், அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடுவேன். சரியா? ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் எப்போயும் எழுதுகிற மாதிரி எழுதுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறேன். லென்ஸ் என்னென்னு தெரியும்ல, லென்ஸு ஜென்ரலாக 2 டைப்ஸ் இருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ஓகே, நிறைய டைப்ஸ் இருக்குது, கான்வெக்ஸோ கான்கேவோ கான்வெக்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லென்சஸ் இருக்குது. உங்கள் சிலபஸை இந்த 2 லென்ஸ் மட்டும்தான், அதை பற்றி படித்தா போதும். ஓகே, அதுலேயும் உங்கள் டெரிவேஷன் எல்லாமே வந்து கான்வெக்ஸ் லென்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, கான்கேவ் லென்ஸை பேஸ் பண்ணியிருக்காது. ஸோ அதனால் கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரெஃப்ராக்ஷனோட ஃபார்முலா கொண்டு வரோம். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டு இங்கே ஒரு லென்ஸ் எடுத்துட்டேன். லென்ஸ் வந்து ஒரு கர்வ்ட் ஃபிகர், கரெக்டாக அதோட சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இந்த லென்ஸுக்கு இந்த எட்ஜிலேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை லெட்டர்ஸ் அசியூம் R1. ஓகே, ரேடியஸ் ஆஃப் லென்ஸு அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து R2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த டிஸ்டன்ஸும் பார்க்குறதுக்கு சேமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த லென்சஸில் 2 ஆரும் வந்து சேமாக இருக்கும். பட் நம்ம வந்து தனித்தனி ஆரம் வச்சு எழுதிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு லென்ஸு வேறு டைமென்ஷனில், ஓகே, இப்படி இருக்குது, இப்போ இதுக்கு R வேறு ஆகிடும், இதுக்கு வேறு R ஆகிடும். அந்த மாதிரி லென்சஸ் கூட உங்களுக்கு வந்துச்சா நீங்கள் சால்வ் பண்ணுன்றதுக்காக இதை R1 இதை R2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ லென்ஸ் ரெடி ஆகிடுச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸும் ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, பட் லென்ஸில் நீங்கள் ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா இவ்வளோ நேரமும் நமக்கு வந்து ஸ்பெரிக்கல் மிரராக இருக்கட்டும், என்ன பண்ணும், வேறு மிரராக இருக்கட்டும், பிளேன் மிரராக இருக்கட்டும், அங்கே வந்து நம்ம பார்த்ததுன்னா நமக்கு ஆப்ஜெக்டோட ரே பட்டுச்சுனாக்கா ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். அந்த சர்ஃபேஸை தான் வந்து என்ன ஆச்சு, நமக்கு ரெஃப்ராக்ட் ஆச்சு. ஆனால் லென்ஸில் அப்படி இருக்காது, ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் வந்து 2ஆக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம், கரெக்டாக. இது திருப்பியும் ரேரர் மீடியம். ஓகே, ஃபஸ்ட் என்ன ஆகிடுச்சு, என்னோடய ஆப்ஜெக்டோட ரே வந்து இந்த சர்ஃபேஸை காண்டாக்ட் பண்ணு, லெட் இட் பி சர்ஃபேஸ் 1. சர்ஃபேஸ் 1 என்ன ஆகுது, ரேரர் மீடியமில் டென்சர் மீடியமுக்கு போகுது. அப்போ ஈஸி டீச்சர் வந்து டிஃபிகல்ட்டான டீச்சருக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுவீங்க. அதாவது டுவர்ட்ஸ் த நார்மல் வந்து லைட் ரே வந்து பெண்ட் ஆகும். ஓகே, அப்போ இப்படி போக வேண்டிய லைட் வந்து என்ன ஆகும், இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆகும் டுவர்ட்ஸ் த நார்மல். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, ஸ்ட்ரைட்டாக போகாமல் லைட்டாக இப்படி ஒரு டர்ன் எடுத்து இப்படி போகுது. ஓகே, இப்படியே போகுது. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட காண்டாக்ட் முடிஞ்சு போச்சு, ரெஃப்ராக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அகைன் என்ன ஆச்சு, இந்த இடத்துல செகண்ட் சர்ஃபேஸ் வந்துடுச்சு. செகண்ட் சர்ஃபேஸ் என்ன பண்ணும், இங்கே அகெயின் வந்து என்ன ஆகும், ரெஃப்ராக்ஷன் நடக்கும். ஏன்னா இப்போ வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகுது. ஓகே, ஸோ டென்சர் மீடியம்ல ரேரர் மீடியமுக்கு போகுதுன்னா என்ன ஆகும், ஆக்சுவலாக இந்த லைட் ரே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது. கஷ்டமான டீச்சர்லேருந்து ஈஸியான டீச்சர் கிடச்சிருக்காங்க. அப்போ என்ன, வாழ்த்தனம் அதிகமாக பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நார்மலாக இருக்க மாட்டோம். ஸோ நார்மலில் வந்து அவே பெண்ட் ஆகும் லைட் ரே. ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இப்படி போகாமல் இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆகி இப்படி வந்துடுச்சு. ஓகே, இப்படி பெண்ட் ஆகி இப்படி வந்து
இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சா? இந்த லைட் ரே இது வந்து ஒரு ரே இப்படி வந்துச்சு, செகண்ட் ரே வந்து ஆப்வியஸாக என்ன ஆகும், பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படியே பாஸ் பண்ணும், அது எந்த ஒரு டிவியேஷனும் இல்லாமல் போய் கனெக்ட் ஆகும், இது ஐ. ஓகே புரிஞ்சா? ஸோ இப்போ லென்ஸில் வந்து என்ன பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது, 2 இமேஜ் ஃபார்ம் ஆகும். எப்படி அப்படின்னா ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்க இமேஜுக்கு லாஜிக் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்துச்சுன்ட்டு. ஆனால் லென்ஸில் ஆப்ஜெக்ட்டுக்கு 2 இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஒரு இமேஜ் வந்து இந்த ஆப்ஜெக்டோட பிளேன்லேயே வரும், இந்த இடத்துல இன்னொரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அது எப்படின்னாக்கா இந்த ஃபார்மில் நீங்கள் படிங்க. The image of the first surface will be behaving as the virtual object for the second surface. ஓகே, நீங்கள் ஆக்சுவலாக பார்க்குறது இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ்னு பார்க்குறீங்க. ஓகே, பட் இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் இது கிடையவே கிடையாது. என்னதுன்னா இந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட இமேஜ் இருக்குல்ல, இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு ரே வரைஞ்சிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இப்போ இந்த இடத்துல பெண்ட் ஆகி இப்படி போகுதில்ல, அந்த பெண்ட் ஆகிறத நான் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா இந்த இடத்துல போய் மீட் ஆகுது. இந்த இடத்துல தான் ஓ டேஷ், இதுதான் வந்து ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு இமேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட இமேஜ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஓ டேஷோட ரே தான் வந்து என்ன ஆச்சு, இப்படியே போய் இந்த இடத்துல வந்து முட்டிடுச்சு. அதோட இமேஜ் தான் வந்து இந்த இடத்துல என்ன இங்கே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த லைன் நீங்கள் எப்போ படித்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, த இமேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் வந்த ரிஃப்ராக்ஷன் ஒரு ரிஃப்ளாக்ஷன், அதனால வந்த இமேஜை வச்சு தான் உங்களுக்கு செகண்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து என்ன ஆகுது, வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் ஆஃப் த செகண்ட் சர்ஃபேஸாக பிஹேவ் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து இது கிடையாது, இதுதான் இதோட ஆப்ஜெக்ட். புரிஞ்சா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, அதாவது இப்படி சொல்லணும், இந்த சர்ஃபேஸ்க்கு இமேஜ் எங்கே இருக்குன்னா இது கிடையாது, இந்த சர்ஃபேஸோட இமேஜ் வந்து இது. ஓகே, இந்த சர்ஃபேஸோட இமேஜ் எதுன்னு கேட்டாக்கா இது தான், அதில் டவுட் இல்லை. ஆனால் இந்த சர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்டாக்கா இது கிடையாது, இது. ஓகே புரிஞ்சா? ஸோ இந்த ஒரு டைட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெஃபினேஷன். ஓகே, ஸோ நம்ம 2 சர்ஃபேஸ் இருக்குன்னா 2 சர்ஃபேஸுக்கு தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸு மீதி எல்லாம் டேர்ம்ஸு சொல்லிட்டேன்னா, இதை வந்து யூன்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஓக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை யூ, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, இது என்னது, இமேஜ். கரெக்டாக இமேஜ் தானே, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட இமேஜ். அப்போ இதை வந்து இமேஜ்னா என்ன சொல்லுவோம், வின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வெறுமனே வி சொல்லாமல் V1 சொல்கிறோம், ஏன்னா ஃபஸ்ட் சர்ஃபேஸில் இருக்குது. புரிஞ்சா? இந்த யூவும் இந்த V1 என்னன்னு புரிஞ்சா, இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ், யூ அண்ட் V1. ஓகே, அதே மாதிரி இப்போ செகண்ட் இமேஜ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் இது யாரோட இமேஜ், இந்த செகண்ட் சர்ஃபேஸோட இமேஜ். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இதை V2ன்னு வச்சுக்கலாம், இல்லை ஜஸ்ட் வின்னு போட்டாலும் தப்பு இல்லை. ஓகே, ஜஸ்ட் வின்னு வச்சு போடலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு ஃபார்மில் டெரைவ் ஆகி வரும். புரிஞ்சா? கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சா? வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து யூ, இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து V1. ரைட் வரும், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் யூ, இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து V1. ஓகே, ஜஸ்ட் நவ் நம்ம வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். ஓகே, இது எந்த கேஸ், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை 2 ஃபார்முலா டெரைவ் பண்ணோம் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு. ஒன்று வந்து ரேர்லேருந்து டென்ஸ் போச்சுன்னா ஒரு ஃபார்முலா, இன்னொன்று டென்ஸ்லேருந்து ரேர் போச்சுன்னா ஒரு ஃபார்முலா. இந்த கேஸை ரேர்லேருந்து டென்ஸுக்கு போகுது. ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, இந்த ஃபார்முலாவில் μ1 அண்ட் μ2 ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே இருக்கட்டும். யூக்கு வந்தது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், V வந்து இமேஜோட டிஸ்டன்ஸ், R வந்து ஃபஸ்ட் சர்ஃபேஸ் பார்க்கணுன்னா R1 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மைனஸ் μ1 டிவைடட் பை U ப்ளஸ் μ2 டிவைடட் பை V1ன்னு போட்டிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. V1 ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 அப்பான் R1. லெட் இட் பி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, அடுத்து வந்து ஃபார் செகண்ட் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, டென்சர் மீடியமில் இந்த ரேரர் மீடியமுக்கு போகுது. அப்போ அந்த ஃபார்முலாவில் நமக்கு இமேஜோட டிஸ்டன்ஸ் என்னது, டென்சர் மீடியமுக்கு இந்த செகண்ட் சர்ஃபேஸ்க்கு இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து V. ஓகே, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது, V1. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து V, இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து V. ஓகே, ஸோ டென்ஸ் டு ரேர் கேஸ் எடுத்தோம்னா μ2 அப்பான் யூக்கு பதிலாக V1 போட்டுக்கலாம், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ப்ளஸ் μ1 அப்பான் V இஸ் ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 அப்பான் R2. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணாக்க என்ன வரும், மைனஸ் μ1 அப்பான் U ப்ளஸ் μ2 அப்பான் V1 மைனஸ் μ2 அப்பான் V1 ப்ளஸ் μ1 அப்பான் V ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 அப்பான் R1 ப்ளஸ் μ1 மைனஸ் μ2 அப்பான் R2. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், μ1 காமன் எடுத்தோம்னாக்கா 1/V மைனஸ் 1/U இஸ் ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 அப்பான் R 1ன்னு வச்சுக்கோங்க, μ2 மைனஸ் μ1 அப்பான் R2. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன காமன் எடுக்கலாம் பார்த்தோம்னாக்கா μ2 மைனஸ் μ1 காமன் எடுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல μ1 மைனஸ் μ2 இருக்குது,
என்ன பண்ணிட்டு காமன் எடுக்கிறதுக்காக அந்த μ1 மைனஸ் μ2லேருந்து மைனஸ் காமன் எடுத்து இந்த இடத்துல எழுதிட்டோம். அப்போ μ2 மைனஸ் μ1 மாறிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் காமன் எடுக்க முடியும். எடுத்தனாக்கா μ1 இன்ட்டு 1/v மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 இன்ட்டு 1/r1 ப்ளஸ் 1/r2. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு ஒரு சிம்பிளான லென்ஸ் கொடுத்தா இந்த ஆரும் சேம் தான். அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, இல்லை சில இடே வேறையாக கொடுத்தாக்க உங்களுக்கு ஃபார்முலா வந்து மாறிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஸ்பெரிக்கல் மிரருக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஸ்பெரிக்கல் லென்ஸ், அதாவது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா ஜென்ரலாக VU எல்லாம் கொடுத்துருவாங்க. μ2 இல்லை μ1 ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவும் டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். கரெக்டாக? இந்த இடத்துல நம்ம எங்கேயுமே ஃபோக்கஸை பற்றி பேசலை. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெக்சரில் சொன்ன மாதிரி பேரலெலாம் வர ரேஸ் எல்லாம் இந்த லென்ஸ் என்ன பண்ணும், ஒரு பாயிண்டில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிடும். ஓகே, அந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வேளை இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுனாக்கா அப்போ நான் வந்து ரேஸ் எல்லாம் பேரலாக கொண்டு வருவேன். கரெக்டாக? அப்புறம் வந்து என்ன அசியூம் பண்ணுறேன்னா, என்னோடய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து நான் இன்ஃபினிட்டின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். u இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ u இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா உங்கள் இமேஜோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு எஃப்னு வச்சுக்கலாம். கரெக்டாக? அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்த இந்த ரிலேஷனில் u இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, v இஸ் ஈக்குவல் டு எஃப்னு வச்சு போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1/f. ஓகே, நான் μ1 வந்து அந்த பக்கம் கொண்டு போய் டிவைடில் போட்டேன். 1/f மைனஸ் 1/infinity இஸ் ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 அப்பான் μ1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. கிளியர்? 1/infinity 0ன்னு சொல்லலாம். அப்போ இதுலேருந்து என்ன ஃபார்முலா மாறுது, 1/f இஸ் ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 அப்பான் μ1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபார்முலா. ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவல் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த 1/f ஓகே இந்த இடத்துல இருக்க டேர்மை, ஓகே இந்த இருக்க டேர்மை μ2 மைனஸ் μ1 அப்பான் μ1 பாருங்கள். இதை கொண்டு போய் நான் அப்படியே இந்த இடத்துல வச்சேன்னா என்ன ஆகுது, μ2 மைனஸ் μ1 அப்பான் μ1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், ஜஸ்ட் 1/fன்னு போட்டுக்கலாம். அப்போ 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. அதுதான் நம்மளோட லென்ஸ் மேக்கரோட ஃபார்முலா. இந்த இடத்துல எழுதியாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு சால்வ் திஸ் டெரிவேஷன். ஓகே, இந்த டெரிவேஷன் போகிறதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட் இது தான். சரி, ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, வேணும்னா திருப்பி வீடியோவை பாருங்கள். பட் வந்து இவ்வளோ தான் இருக்குது விஷயம். ஓகே, நியூமெரிக்கல்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம தியரி அண்ட் கான்செப்ட்லாம் பார்த்துட்டு நியூமெரிக்கல்ஸை லாஸ்ட்டாக ஒரு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவில் போடுவோம். சரியா? இப்போதைக்கு இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூமெரிக்கல்ஸ் பேஸ்ட் ஆன் டெரிவேஷன் தான் வரும். ஸோ வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டாப் த வீடியோ ஹியர். நாளைக்கு கிளாஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.